நாம் மனதில் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்க ஆவணி ஞாயிற்றுக்கிழமை அன்று இப்படி செய்யுங்கள். ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரிய பகவானுக்குரிய வழிபாட்டு நாளாகும். இந்த நாளில் சூரியனின் அருளை பெறுவதற்கான வழிபாட்டு விரத முறைகளை செய்தால் வாழ்க்கையில் பல மாற்றங்களை காண முடியும். கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். ஆடி அமாவாசை தை அமாவாசைக்கு இணையான நாளாக ஆடி ஞாயிற்றுக்கிழமை புண்ணியம் மிகுந்த நாளாகவும் முன்னியார்களை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகவும் கருதப்படுகிறது. ஆவணி ஞாயிற்றுக்கிழமை அன்று நாம் வசிக்கும் இடத்திற்கு அருகில் உள்ள சிவன் கோவிலில் உள்ள விநாயகருக்கு ஒற்றை இதழ் சிவப்பு செம்பருத்தி பூக்கள் 7 மற்றும் அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். இதனால் பித்ரு சாபம் நீங்கும். ஜாதகத்தில் சூரியன் கேதுவால் ஏற்படும் பிரச்சனைகள் விலகும். ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் கோவிலில் உள்ள விநாயகரை சென்று வழிபட்டு வந்துவிட்டு அதற்கு பிறகு வருடம் முழுவதும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதே பிள்ளையாரிடம் சென்று முறையிட்டால் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய ஓரையான காலை 6 முதல் 7 மணி வரையிலான நேரத்தில் சென்று விநாயகரை வழிபடுவது சிறப்பானதாகும். இந்த வழிபாட்டினை மாலையில் சூரியன் அஸ்தமனமான பிறகு கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆவணி ஞாயிறு சூரியனுக்குரிய செம்பருத்தி, கேதுவிற்குரிய அருகம்புல் மற்றும் விநாயகர் ஆகியவற்றை ஒன்று சேர்த்து வழிபடும் போது வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். கேட்டது அனைத்தும் கிடைக்கும்.